ஹலோ கைஸ், வெல்கம் டு பி ஏ புக் அண்ட் பிஎம் கெரியர் கைடன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெஸ்ட் 5ல் இருக்க மேக்ஸ் கொஷினுக்கான டீட்டெயில்டு சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் நமக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம்ல, எல்சிஎம் அண்ட் ஹெச்எஸ்சிஎஃப்ல ஒரு 2 ப்ராக்டிஸ் செட்டுக்கான வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் இந்த டெஸ்ட் 5ல் கொடுத்துருந்த டாப்பிக்கும் எல்சிஎம் அண்ட் ஹெச்எஸ்சிஎஃப் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ அதில் என்னென்ன கான்செப்டில் நம்ம சொல்லியிருப்போமோ அதே தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின், இரு எண்களின் பெருக்கல் தொகை 72 மற்றும் அவைகளின் மீப்போக்கா 6 எனில் எண்களின் மீசீமா காண்க அப்படின்னு கொடுத்துருக்கானா. ஸோ பெருக்கல் தொகை என்னென்னா ப்ராடக்ட். நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers is equal to LCM into HCF. இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பெருக்கல் தொகை ப்ராடக்ட் என்ன கொடுத்துட்டா, 72ன்னு கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் எல்சிஎம் கொடுத்துருக்கானா, எல்சிஎம் கொடுக்கல, எல்சிஎம் கேட்டிருக்கான். ஸோ எல்சிஎம் அப்படியே வச்சுப்போம். இன்டூ ஹெச்சிஎஃப் கொஷின்லேயே கொடுத்துட்டான். மீ போக்கானா என்னது, ஹெச்சிஎஃப். ஓகேங்களா? ஸோ ஹெச்சிஎஃப் 6ன்னு கொடுத்துட்டான். அப்போ எப்படி இந்த 6 ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடில் தான் வரும். அதை நீங்கள் டேரெக்டாக அப்படியே கூட கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 6 into 1 times 6 ரிமைனிங் 1, 6 2s are 12. அப்போ அந்த 2 நம்பருக்கான எல்சிஎம் என்னவாக இருக்கும்னா 12 தான் இருக்கும். ஸோ ஆப்ஷனில் இந்த ஆன்சர் இல்லை, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த கொஷனுக்கான கரெக்ட் ஆன்சர் 12 தான். ஸோ 2 நம்பருக்கான எல்சிஎம் 12 தான் இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், இங்கே ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இதுக்கும் நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம் கரெக்டாக. ஸோ கான்செப்ட் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்னது, எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். ஓகேங்களா? ஸோ இதில் நியூமரேட்டர் என்னென்ன இருக்குது பாருங்கள், 2 3 9. இந்த 3 நம்பருக்குமான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை டினாமினேட்டர் என்ன இருக்குது, 5 7 5. இந்த 3 நம்பருக்கான ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த எல்சிஎம்க்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா எதுக்குன்னா ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அப்போ 2 3 9 இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் என்ன, ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்க, 3 டேபிளால் டிவைட் பண்ணலாமா? 2 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 2 அப்படியே எடுத்துக்கலாம். 3 into 1 time 3, 3 3s are 9. ஸோ இதுக்கு மேலே என்னால் காமனாக டிவைட் பண்ண முடியாது. இருக்கிற நம்பர் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 2s are 6, 6 3s are 18. அப்போ இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் 18 டிவைடட் பை. ஸோ ஹெச்சிஎஃப்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம் தானே. இப்போ 3 நம்பரும் காமனாக ஒரு நம்பரால் டிவைட் ஆனால் மட்டும்தான் எடுக்கணும், இல்லைனா எடுக்கக்கூடாது. இப்போ இந்த 3 நம்பரும் காமனாக ஒரு நம்பரால் டிவைட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 3 நம்பரையும் காமனாக டிவைட் பண்ண முடியல அப்படின்றதுனால ஹெச்சிஎஃப் என்னென்னு எடுத்துக்கணும், 1ன்னு தான் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ 18/1 ஆன்சர் என்னது, 18. அப்போ இந்த 3 ஃப்ராக்ஷனுக்கான எல்சிஎம் என்னவாக இருக்கும்னா 18 தான் இருக்கும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், 6 மற்றும் 24 ஆகிய எண்களின் மீசீமா 24 எனில் அவற்றின் மீப்போக்கா காண்க அப்படின்னு கொடுத்துருக்கானா. இதுக்கும் சேம் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபார்முலா என்னென்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers படிச்சிருக்கோம்ல, ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். ஸோ இப்போ 2 நம்பர் இங்கே கொடுத்துட்டான், 6 மற்றும் 24னு கொடுத்துட்டானா. அப்போ 6 into 24 இந்த 2 நம்பர் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா, அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதோட எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். மீசீமானா என்னது, எல்சிஎம். ஓகேவா? ஸோ எல்சிஎம் கொடுத்துட்டாங்க கொஷனில், என்ன கேட்டிருக்கான், ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. அந்த ஹெச்சிஎஃப் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ இந்த 24 அப்படியே கேன்சல் ஆகிடுமா, ஏன்னா டிவைடில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கேன்சல் ஆகும். அதை நான் இந்த ஸ்டெப்லேயே அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டேன். அப்போ ஹெச்சிஎஃப் என்னவாக இருக்கும், 6 தான் இருக்கும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின், 3 நம்பர் இருக்கா, 100 150 200 ஆகிய எண்களின் மீப்போக்கா காண்க. அதாவது ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. 100 150 200. இப்போ தான் ஒரு லாஸ்ட் கொஷனில், அதுக்கு முன்னாடி கொஷனில் பார்த்துருப்போம். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், 3 நம்பரையும் காமனாக ஒரு நம்பரால் டிவைட் பண்ணணும். அப்போ இந்த 3 நம்பரையும் 10ஆல் டிவைட் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் 10 10s are 100, 10 into 15 150, 10 into 20 200. அகெயின் என்ன பண்ணலாம், இந்த 3 நம்பரையும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 5 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா 5 2s are 10, 5 3s are 15, 5 4s are 20. இதுக்கு மேலே இந்த 3 நம்பரையும் எக்ஸாக்டாக ஒரு நம்பரால் என்னால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் எதுவும் எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் இந்த 2 நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 10 into 5 எவ்வளோ, 50. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 50. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின், இரு எண்களின் விகிதம் 2:3ன்னு கொடுத்துட்டா. அண்ட் அதன் மீசீமா எல்சிஎம் கொடுத்துட்டாங்க 540. அவ்வெண்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. 2 நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரேஷியோவில் இருக்கும்போது நம்பரை செப்பரேட்டாக எடுக்கணும்னு என்ன பண்ணுவோம், 2x 3xன்னு எடுப்போமா. சரி, இப்போ நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 2த்துலேயும் காமனாக இருக்க டேர்ம் எடுத்து எழுதணும். இங்கே 2த்துலேயும் எக்ஸ் இருக்கா, அப்போ எக்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறேன். இன்டூ அடுத்து என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கணும். ஓகே, காமனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிட்டு அடுத்து காமனாக இல்லைனாலும் இருக்கிற நம்பர்லாம் எடுத்து எழுதணும் எல்சிஎம்க்கு. ஓகேங்களா? இதுவே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் எக்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். ஏன்னா காமனாக இருக்க டேர்ம் மட்டும் தான் ஹெச்சிஎஃபாக இருக்கும். ஓகேவா? ஸோ 2 into 3 அதையும் அப்படியே எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு அந்த எல்சிஎம் தான் என்னென்னு கொடுத்துருக்கான்,
540. இது அப்படியே டிவைட் பண்ணலாம் தானே, 2 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2s are 4, ரிமைனிங் 1, 2 7s are 14, 0. அகெயின் 3 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 90 டைம்ஸ்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 90. இப்போ எக்ஸோட வேல்யூ தான் 19 கண்டுபிடிச்சிருக்கோம். எனக்கு என்ன கேட்டிருக்கான், வெண்கள் எவைன்னு கேட்டிருக்கானா, அப்போ இந்த ரெண்டு நம்பர் என்னென்ன கண்டுபிடிக்கணும். அப்போ 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க 90, 3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 90 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு 90 180, 3 இன்ட்டு 90 270. அப்போ அந்த ரெண்டு நம்பரும் 180 அண்ட் 270 தான் இருக்கும். இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 6th கொஷின், 2 இன்ட்டு a minus 1. நெக்ஸ்ட் நம்பர் 5 இன்ட்டு a minus 1 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு இருக்கா, இந்த a ஸ்கொயர் மைனஸ் ஒன்னை மட்டும் என்ன பண்ணுறோம்னா ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறேன். என்ன ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும் தானே, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா என்னது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய்யா. ஸோ எக்ஸ் ஒய்க்கு பதில் இங்கே ஏ பின்னு இருக்குது. ஓகேங்களா, சாரி ஏ ஒன்னு இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னை 1 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா. இப்போ இது எப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் ஒன் இன்டூ ஏ மைனஸ் ஒன்னு எழுதலாமா. ஸோ அதை தான் நான் இங்கே அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன், ஏ ப்ளஸ் ஒன் ஏ மைனஸ் ஒன். இப்போ என்ன கேட்டிருக்கான் பாருங்கள், எல்சிஎம் கேட்டிருக்கான். நான் லாஸ்ட் கொஸ்டின்லேயே சொல்லியிருக்கேன்ல, எல்சிஎம் கேட்டால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், காமனாக இருக்கிற டேர்ம் எடுத்து எழுதணும் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து இருக்கிற எல்லா டேர்மையும் ரிமைனிங் நம்பரெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ 3 நம்பர்லேயும் காமனாக என்ன இருக்குது, ஏ மைனஸ் ஒன் ஏ மைனஸ் ஒன் ஏ மைனஸ் ஒன் இருக்கா. அந்த ஏ மைனஸ் ஒன்னை மட்டும் எடுத்துக்கிறேன். அண்ட் இன்னொன்று இதில் பவரில் வேல்யூ இருக்குது. இங்கே பவரில் எதுவுமே இல்லைனா 1 இருக்கிறதா மீனிங். இங்கே பவரில் 2 இருக்குது, இங்கேயும் பவரில் எதுவும் இல்லை, ஸோ 1 இருக்கிறதா மீனிங். எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா காமனாக இருக்க டேர்ம் எடுத்து எழுதி அடுத்து என்ன பண்ணணும், ஹையஸ்ட் பவர் எடுத்து எழுதினோம். 1 2 1, இதில் ஹையஸ்ட் பவர் என்னது 2. அப்போ அந்த 2 அப்படியே எடுத்து எழுதிப்போம். நெக்ஸ்ட் எந்த டேர்ம் இல்லாத டேர்மும் எடுத்து எழுதணும். ஓகேவா, ஸோ காமனாக இல்லாத டேர்மும் எடுத்து எழுதணும். ரிமைனிங் என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் ஒன் இருக்குது. அண்ட் நம்பர்ஸில் எது இருக்குது, 2 இருக்குது 5 இருக்குது. அப்போ 2 5 சார் எவ்வளோ 10. அப்போ இதுதான் இந்த கொஷனுக்கான எல்சிஎம்மாக இருக்கும். 10 இன்ட்டு ஏ மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஏ ப்ளஸ் ஒன். ஆப்ஷன் டி தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 7th கொஷின். ஸோ இதுக்கும் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். 2 ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். நான் சைடில் எழுதி போடுறேன். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். இதுக்கான ஃபார்முலா என்னென்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அண்ட் இன்னொரு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கொஷனில் பார்த்தது தான், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. சரி, இங்கே ஏ கியூப் ப்ளஸ் ஒன்னு இருக்குல்ல, இந்த 1 கியூப்னு எடுத்துக்கலாம் தானே. அப்போ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அந்த ஃபார்மெட்டில் இருக்கா. அந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் ஒன், அதை ஏக்கு பதில் இங்கே ஏவாக தான் இருக்குது. ஆனால் பிக்கு பதில் இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ இங்கே இருக்குது எங்கெங்கெல்லாம் பி இருக்கோ அதுக்கு பதில் 1 அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஏ ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன, ஏவே தான். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபினா ஏ இன்ட்டு 1, அதாவது ஏ தான் கிடைக்கும். ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர், அதாவது 1. நெக்ஸ்ட் ஏ பவர் 4 மைனஸ் 1 இருக்குல்ல, இதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா ஏ பவர் 4 மைனஸ் 1 பவர் 4னு எழுதலாமா. இதை ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். அடுத்து 1 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ பவரில் நீங்கள் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணாலும் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் மறுபடியும் அகைன் இந்த வேல்யூ வருது தானே. ஸோ நான் பவரை என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ 4 இருந்துச்சுன்னா 2 2னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட் இருக்கா. ஏ ஸ்கொயருக்கு பதில் இங்கே என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ வந்து ஏ ஸ்கொயர். ஓகேங்களா. அடுத்து பி ஸ்கொயரோட வேல்யூ 1 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா. அப்போது ஏக்கு பதில் நான் ஏ ஸ்கொயர்னு அப்ளை பண்ணணும், பிக்கு பதில் நான் 1ன்னு அப்ளை பண்ணணும். அதை 1 ஸ்கொயர்னு அப்ளை பண்ணணும். 1 ஸ்கொயர் வேல்யூ 1 தான். சரி, இதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன வரும், இதுக்கு அந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா ஏக்கு பதில் ஏ ஸ்கொயர் அப்ளை பண்ணுமா, அங்கே ஏ இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு வரும். ஓகேவா. இப்போ இதுக்கு அகைன் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் தானே. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ ஏ மைனஸ் 1 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். அண்ட் இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கும், இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. எனக்கு என்ன கேட்டிருக்கான், மீ போக்கா, அதாவது ஹெச்சிஎஃப் கேட்டிருக்கானா. ஸோ ஹெச்சிஎஃப்னா என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற டேர்மை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். அண்ட் ரிமைனிங் டேர்ம்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேவா. அப்போ பாருங்கள், இதுலேயும் எது காமனாக இருக்குது, இங்கேயும் ஏ ப்ளஸ் 1 இருக்குது, இங்கேயும் ஏ ப்ளஸ் 1 இருக்குது. இது மட்டும்தான் காமனாக இருக்குது, ரிமைனிங் எதுவுமே இல்லை. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுதான் இந்த கொஷனுக்கான ஹெச்சிஎஃப். ஆப்ஷன் டி தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 8th கொஷின். இதில் வந்து பேஸ் எல்லாமே ஒரே நம்பர் தான், 2ஆக தான் இருக்குது. பட் பவர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்சிஎம் கேட்டிருக்கானா. ஆல்ரெடி ஒரு கொஷனில் சொல்லியிருக்கேன்ல, எது காமனாக இருக்கோ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். 2 மட்டும் தான் எல்லா நம்பர்லையும் இருக்குது. அப்போ 2 எடுத்து எழுதிக்கோங்க. பவரில் எந்த நம்பர் எடுத்துக்கணும், எல்சிஎம் கேட்டாங்கன்னா லீஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா பெரிய நம்பர் எடுத்துக்கணும். சாரி எல்சிஎம் கேட்டாங்கன்னா பெரிய நம்பர் எடுத்துக்கணும், ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா லீஸ்ட் நம்பர். இது ஆல்ரெடி நம்ம கான்செப்ட்லேயே ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகேவா. எல்சிஎம் கேட்டாங்கன்னா ஹையஸ்ட் பவர் அண்ட் ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா என்னது, லோவஸ்ட் பவர் எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ எல்சிஎம் தான் நீங்கள் கேட்டிருக்கா, மீசிஎம் தான் கேட்டிருக்கான். அப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் இது 5 7 14 10. அப்போ ஹையஸ்ட் பவர் எடுத்து 14. அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன, 2 பவர் 14. ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர்.
இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்சிஎம் கேட்டாங்கன்னா காமனான டேர்ம் எடுத்து எழுதிட்டு ஹையஸ்ட் பவர் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா இருக்கிற காமனான டேர்ம் எடுத்து எழுதி லோவஸ்ட் பவரை எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் 9th கொஷின். இதில் 4x மைனஸ் 8 இருக்குது, அடுத்து 4x ஸ்கொயர் மைனஸ் 16 இருக்குது. இந்த ரெண்டு நம்பருக்குமான மீ போக்கா, அதாவது ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. இப்போ 4x மைனஸ் 8 இருக்குல்ல, இதில் காமனாக 4 இருக்கா, இந்த 4 மட்டும் வெளியே எடுத்துறேன். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், x மைனஸ் 2 இருக்கும். இதுலேயும் நான் 4 மட்டும் காமனாக வெளியே எடுத்துறேன். பேலன்ஸ் என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4னு இருக்கும். சரி, இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் நான் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல, இது அப்படியே இருக்கட்டும். இந்த செகண்ட் டேர்ம் இருக்குல்ல, 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஏன் 2 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன்னா அப்போ தான் என்னால் இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. சரி, இப்போ ஏக்கு பதில் இங்கே எக்ஸ் இருக்குது, பிக்கு பதில் 2 இருக்குது. அப்போ அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் பினா எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கிடைக்கும். அடுத்து ஏ மைனஸ் பினா எக்ஸ் மைனஸ் 2ன்னு கிடைக்கும். என்ன கேட்டிருக்கான், ஹெச்சிஎஃப். அப்போ இந்த ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன டேர்ம் இருக்குது பாருங்கள், 4 காமனாக இருக்க ரெண்டுத்துலேயும். இப்போ 4. அடுத்து எக்ஸ் மைனஸ் 2 இங்கேயும் இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2 இங்கேயும் இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 அப்படியே எடுத்துக்கோங்க. இதுதான் இந்த கொஷினுக்கான ஹெச்சிஎஃப். ஆப்ஷன் பி தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 10th கொஷின். இந்த மாதிரி டெசிமலில் கொடுத்துருந்தா ஃபஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண சொல்லியிருக்கேன்னா, இப்போ 0.5 இருக்குது, அதை எப்படி எழுதிக்கலாம், 5/10 எழுதிக்கலாம். அடுத்து 2.5 25/10 எழுதிக்கலாமா? அடுத்து 1.25 125/100 எழுதிக்கலாம். அதை பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்தால் டிவைடில் 10 போடுவோம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்துச்சுன்னா டிவைடில் 100 போடுவோம். சரி, இது எந்த நம்பரால் கேன்சல் ஆகுது பாருங்கள். கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிடுங்க. 5 × 1 5 2s are 10. இங்கே 5 5s are 25 5 2s are 10. இங்கே 5 இன்ட்டு இல்லைனா 25 டேபிளில் டேரெக்டாக கேன்சல் கூட பண்ணிக்கலாம். 25 × 5 25 × 4 டைம்ஸ். அப்படி இல்லை என்னால் 25 டேபிளில் கேன்சல் பண்ண முடியலன்னா ஃபஸ்ட்டு 5 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள், அகைன் இன்னொரு டைம் 5 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். அப்பயும் இதே ஆன்சர் தான் கிடைக்கும், 5/4 தான் கிடைக்கும். அப்போ என்னென்ன நம்பர் இருக்குது பாருங்கள், 1/2 5/2 5/4. இதுக்கு என்ன கேட்டிருக்கான், எல்சிஎம்மா. இது ஒரு ஃப்ராக்ஷன் தானே, ஃப்ராக்ஷனுக்கு எல்சிஎம் கேட்டால் ஃபார்முலா நமக்கு தெரியுமா, என்ன ஃபார்முலா, எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர். நியூமரேட்டர் என்னென்ன இருக்குது, 1 5 5. டினாமினேட்டர் என்ன இருக்குது, டினாமினேட்டருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, 2, 2, 4. இப்போ 1, 5, 5 இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். இது பார்த்தா நம்மளே சொல்லிடலாம் 5ன்னு, பட் நார்மலாக எப்பவுமே டிவைட் பண்ணி சொல்லிடுவோமா, 5 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 1 1ன்னு கிடைக்கும். அப்போது 5 தான் இந்த கொஷினுக்கான எல்சிஎம், அதாவது நியூமரேட்டருக்கான எல்சிஎம். நியூமரேட்டருக்கான எல்சிஎம் 5. அண்ட் டினாமினேட்டர் என்ன இருக்குது, 2 2 4 இருக்கா, இதுக்கான ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப்னா என்னது, 3த்தையும் காமனாக டிவைட் பண்ண முடிஞ்சால் தான் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ 3யும் 2ஆல் டிவைட் பண்ணலாம் தானே. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 × 1 2 × 1 2 × 2. ரிமைனிங் இந்த 3 நம்பரையும் என்னால் என்ன பண்ண முடியாது, காமனாக டிவைட் பண்ண முடியாது. அப்போ இதை விட்டுருங்க, இது மட்டும் தான் இதோட ஹெச்சிஎஃபாக இருக்கும். இப்போ 5/2 தான் ஆன்சர். பட் ஆப்ஷனில் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க, அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2.5ன்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போ கொடுத்துருக்க இந்த 3 டெசிமல் வேல்யூக்கும் ஹெச்சிஎஃப் என்னவா, சாரி எல்சிஎம் என்னவாக இருக்கும்னா 2.5ஆக இருக்கும். இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2.5. நெக்ஸ்ட் 11th கொஷின். மீ போக்கா. இது என்ன கொடுத்துருக்கா பாருங்கள், 12a³ b/4. இங்கே 18ab³ cன்னு கொடுத்துருக்கானா. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த 12 இருக்குல்ல, 12 6 × 2ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, அண்ட் 18 6 × 3ன்னு எழுதிக்கிறேன். என்ன கேட்டிருக்கான், ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப்னா ரெண்டுத்துலேயும் காமனான டேர்ம் எடுத்து எழுதணும். இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. அப்போ 6 எடுத்து எழுதிக்கலாம். இன்டூ இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்கா, அப்போ ஏ எழுதிக்கலாம். பட் பவர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், எல்சிஎம்னா ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும், ஹெச்சிஎஃப்னா லோவஸ்ட் பவர் எடுத்துக்கணுமா. இங்கே 3 இருக்குது, இங்கே பவரில் எதுவுமே இல்லைனா 1 இருக்கிறதா மீனிங். அப்போ லோவஸ்ட் பவர் எது, 1 தானே. அப்போ 1 மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து பி மட்டும் காமனாக இருக்கா, ஸோ பி எடுத்துக்கலாம். இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ எது எடுத்துக்கணும், 3 மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்போ 6ab³ தான் இந்த கொஷினுக்கான ஹெச்சிஎஃப். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு இதுவும் ஃப்ராக்ஷன் தான் கொடுத்துருக்கான், பட் எல்சிஎம் கேட்டிருக்கான். எல்சிஎம் கேட்டானா என்ன பண்ணணும், எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் தானே ஃபார்முலா. நியூமரேட்டர் என்ன இருக்குது, 4 5 2 2. அடுத்து டினாமினேட்டருக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கும். அப்போ ஹெச்சிஎஃப் ஆஃப் 5 8 3 5. சரி, இந்த நியூமரேட்டருக்கு நான் ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கிறேன். 4 5 2 2ன்னு கொடுத்துருக்கானா. ஃபஸ்ட்டு 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2s are 4 5 2 × 1 2 × 1. இதுக்கு மேலே காமனாக டிவைட் பண்ண முடியாது, அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 2s are 4 4 5s are எவ்வளோ, 20. அப்போ நியூமரேட்டருக்கு எல்சிஎம் வந்து 20. டினாமினேட்டருக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணுமா. இப்போ நீங்களே பாருங்கள், 5 8 3 5ன்னு இருக்கா, இந்த 4 நம்பரையும் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணால் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் ஹெச்சிஎஃப்ல. ஓகேங்களா, அப்படி இல்லைனா எடுக்கக்கூடாது. இப்போ இந்த 4 நம்பரும் எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது, காமனாக டிவைட் ஆகாது. அப்போது இதுக்கான ஹெச்சிஎஃப் 1ஆக தான் இருக்கும். அப்போ 20/1 ஆன்சர் என்னது, 20 தான். அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, இரு எண்களின் மீசிமா 60 மற்றும் அவற்றின் மீப்போக்கா 5, ஓர் எண் 15 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்கானா. சேம் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்
இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். இப்போ என்ன கொடுத்துருக்கான், இரு எண்களின் மீசியமாக 60ன்னு கொடுத்துட்டான், எல்சிஎம் 60ன்னு கொடுத்துட்டான். நெக்ஸ்ட்டு ஹெச்சிஎஃப் 5 அப்படின்னு கொடுத்துட்டான். அண்ட் ஒரு நம்பர் வந்து 15, இன்னொரு நம்பர் தெரியாது. அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை தானே பண்ணுவோம். அப்போ தெரியாத நம்பரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 15ஐயும் 16 டைரெக்டாக கேன்சல் பண்ணலாமா? அப்போ 4 டைம்ஸ் கிடைக்கும். அப்போ 4 5 சார் எவ்வளோ, 20. அப்போ எக்ஸோட வேல்யூ 20 இருக்கும். அதாவது இன்னொரு நம்பரை தான் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ இன்னொரு நம்பர் தான் கொஷனில் கேட்டிருக்கான். அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி 20. நெக்ஸ்ட் 14th கொஷின், 54 உடன் எந்த சிறிய எண்ணை கூட்டினால் அது 2 3 4 மற்றும் 5 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படும்னு கேட்டிருக்கானா. இப்போ 2 3 4 5 இந்த 4 நம்பராலையும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும்னா கண்டிப்பாக இதோட எல்சிஎம்மால் டிவைட் ஆகணும். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு 2 3 4 5 இதுக்கான எல்சிஎம் ஃபைன் பண்ணுங்கள். 2 டேபிளால் டிவைட் பண்ணிங்கன்னா 2 × 1 2, 3 வந்து 2ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 3 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 2s are 4, 5 வந்து 2ஆல் டிவைட் ஆகாது. இதுக்கு மேலே காமனாக டிவைட் பண்ண முடியாது. அப்போ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. 5 2s are 10, 10 3s are 30, 30 × 2 60. அப்போ இதோட எல்சிஎம் 60. அப்போ ஒரு நம்பர் இந்த 4 நம்பரோடைய எல்சிஎம்மால் டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த 4 நம்பராலையும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். அதுக்கு தான் இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்கான், 54ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கான். இது கூட என்ன நம்பரை ஆட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் 60ஆல் டிவைட் ஆகும்னு பாருங்கள். அப்போ இது கூட 6 ஆட் பண்ணால் எனக்கு 60 கிடைக்குமா. அப்போ 60 60ஆல் டிவைட் ஆகும் தானே. அப்போ எவ்வளோ நம்பரை நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க, 6 நம்பர் ஆட் பண்ணியிருக்கீங்க. அது நம்பர் 6 அப்படின்றத ஆட் பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி 6. நெக்ஸ்ட் 15th கொஷின், ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஏபி இந்த 3 டேர்ம்லேயுமே ஏபி இருக்குது. அப்போ காமனாக இருக்க டேர்மை ஃபஸ்ட்டு எடுத்து எழுத சொல்லியிருக்கோமா. ஹெச்சிஎஃப் கேட்டால் என்ன பண்ணணும், லீஸ்ட் பவர் எடுத்துக்கணும். ஏக்கு பவர் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா மீனிங், இங்கே 2 இருக்குது. எது லீஸ்ட் பவர், 1 தான் லீஸ்ட் பவர். அப்போ 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிக்கு பவர் பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது. எது லீஸ்ட் பவர், 3 தான் லீஸ்ட் பவர். அப்போ ஆன்சர் என்ன, ஏ பி கியூப் தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். இதுவே எல்சிஎம் கேட்டாங்கன்னா ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 16th கொஷின், இரு எண்களின் மீசியமானது மீப்போக்காவின் 3 மடங்காகும். மீப்போக்கா 8 மற்றும் ஓர் எண் 12 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்கானா. அதாவது எல்சிஎம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 3 × ஹெச்சிஎஃப்க்கு ஈக்குவலாக இருக்குது. அண்ட் அதில் ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க, மீபேக்கா கொடுத்துட்டாங்க. அது ஹெச்சிஎஃப் வந்து 8 அண்ட் அதில் ஒரு நம்பர் 12ன்னு கொடுத்துட்டான். இதுக்கும் நான் அந்த சேம் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். என்ன ஃபார்முலா, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் is equal to LCM into HCF. ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் இருக்குல்ல, ஒரு நம்பர் கொடுத்துட்டான் 12ன்னு, அப்போ 12 எடுத்துக்கோங்க. இன்ட்டு இன்னொரு நம்பர் என்னென்னு எனக்கு தெரியுமா, இன்னொரு நம்பர் தான் கேட்டிருக்காங்க ரைட்டா. அப்போ தெரியாத நம்பரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், ஹெச்சிஎஃப் 8ன்னு கொடுத்துருக்கானா. அண்ட் இன்னொன்று மீசியமா, அதாவது எல்சிஎம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஹெச்சிஎஃபோட 3 டைம்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம் தானே. ஹெச்சிஎஃப் 8ன்னு கொடுத்துட்டான். அப்போ 3 × 8 என்னது 24ன்னு கிடைக்குமா. அப்போ எல்சிஎம் எனக்கு 24ன்னு கிடச்சிருக்கு. அப்போ எல்சிஎம் 24 × ஹெச்சிஎஃப் என்னது 8. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 12 × 2 டைம்ஸ் 24 கரெக்டுங்களா. அப்போ 2 × 8 எவ்வளோ, 16. அப்போ இன்னொரு நம்பர் என்னவாக இருக்கும்னா 16 தான் இருக்கும். இப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 17th கொஷின், 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300 மற்றும் அவற்றின் மீபேக்கா 10 எனில் அவ்வெண்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த மாதிரி கொஷனுக்குலாம் ஆப்ஷன்லேருந்து மூவ் பண்ணிங்களா சீக்கிரம் ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 நம்பரோடைய ப்ராடக்ட் அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கணும், 300 கிடைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் எந்தெந்த ஆப்ஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ 10 × 30 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இது 300 வருமா. அப்போ இந்த ஆப்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 10 × 20 என்ன 200 தான் கிடைக்கும். எனக்கு கிடைக்க வேண்டியது 300. அப்போ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வராது. நெக்ஸ்ட்டு 50 × 60 எவ்வளோ, 3000 வரும். 5 6 are 30, அப்போ 3000 கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷனும் கிடையாது. நெக்ஸ்ட் 15 × 25 போட்டால் கண்டிப்பாக 300 கிடைக்காது. ஓகேங்களா. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏவாக தான் இருக்கும். இல்லை எனக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், மீபேக்கா 10ன்னு கொடுத்துருக்கானா. அப்போ இந்த 2 நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் 10 பாருங்கள். அப்போ 10க்கும் 30க்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க. ரெண்டுத்தையும் காமனாக 10 டிவைட் பண்ணலாமா. அப்போ 1 3ன்னு கிடைக்கும். அடுத்து 1 3 காமனாக எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். ஹெச்சிஎஃப் என்னது 10 தான். ப்ராடக்ட்டும் 300 கிடச்சிருச்சு, ஹெச்சிஎஃப் என்னது 10ன்னு கிடச்சிருச்சு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 18th கொஷனுக்கு ஜிசிடி கேட்டிருக்கான். அதாவது ஜிசிடி என்னது, ஜிசிடினாலும் ஹெச்சிஎஃப்னாலும் ஒன்று தான். ஹெச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவோம், இது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா. இப்போ a⁻m+8 இருக்கா. ஸோ இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி இந்த ப்ராக்டிஸ் செட் 2ல் நான் இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லியிருப்போம் கரெக்டாக. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன், a⁻m+8
எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்படி இருக்குன்னா அதை நம்ம ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு ஏ பவர் ஒய்னு எழுதிக்கலாம். அதாவது மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது பேஸ் காமனாக இருந்துச்சுன்னா, பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே ஆடில் இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அப்போ ஏ பவர் எம் ப்ளஸ் 8 எப்படி எழுதலாம், ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் 8னு எழுதலாமா. நெக்ஸ்ட் ஏ பவர் எம் ப்ளஸ் 5 ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் 5னு எழுதலாமா. நெக்ஸ்ட் ஏ பவர் எம் ப்ளஸ் 1 ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் 1னு எழுதலாம். இப்போ ரெண்டுத்துலேயும் இந்த 3 டேர்ம் இருக்கா, மூணுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது, எனக்கு ஹெச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. அப்போ காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதினா போதும். ஓகேவா. அப்போ ஏ பவர் எம் மூணுத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ எடுத்து எழுதிட்டேன். அடுத்து ஏ பவர் 8 ஏ பவர் 5 ஏ பவர் 1 இருக்குது. அப்போ ஏ காமனாக இருக்குது. அதில் பவரில் பாருங்களேன், 8 இங்கே 5 இங்கே 1. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டருக்கு அதாவது ஜிசிடிக்கு என்ன பண்ணணும், லீஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும்னு சொன்னால் அதாவது லீஸ்ட் பவர் எடுத்துக்கணும். அப்போ 8 5 1 எது சின்ன நம்பர், 1 தான் சின்ன நம்பர். அப்போ ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் 1 எப்படி எழுதிக்கலாம், பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம்னு சொன்னல. அப்போ ஏ பவர் எம் ப்ளஸ் 1 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 19th கொஷின். 6 மீட்டர் 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர் 3 மீட்டர் ஆகியவற்றை மிகச்சரியாக அளக்க பயன்படும் மிகப்பெரிய சாத்தியமான நீளம் எது அப்படின்னு கேட்டிருக்கேன்னா, இப்போது இந்த 3 அளவையும் அளக்கணும். கரெக்டுங்களா. அளக்க பயன்படும் மிகப்பெரிய சாத்தியமான நீளம் எதுன்னு கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி கொஷின் ஆல்ரெடி ஒரு 2 கொஷின் சால்வ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் ப்ராக்டிஸ் செட்டில். கரெக்டுங்களா. ஸோ எனக்கு தெரியும் 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டரா. அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது, 6 மீட்டர் இருக்குது. அப்போ 600 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4 மீட்டர் 50 சென்டிமீட்டரா, 4 மீட்டரை சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 400 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அண்ட் இங்கே ஒரு 50 இருக்கா, அப்போ டோட்டலாக 450 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் 3 மீட்டரை சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 300 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இப்போ இந்த 3 நம்பரையும் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணணும். கரெக்டுங்களா. இந்த எல்சிஎம்முக்கும் ஹெச்சிசிஎஃப்க்கும் ஒரு ரிலேஷன் சொல்லியிருப்பேன். இந்த ப்ராக்டிஸ் செட் 2ல் ஒரு கொஷனில் சொல்லியிருப்பேன். என்னென்னா, இப்போ கிவன் நம்பர் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், கிவன் நம்பரை எந்த நம்பரால் காமனாக டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஹெச்சிசிஎஃபால் மட்டும்தான் காமனால் டிவைட் ஆகும். ஓகேங்களா. இதுவே இந்த கிவன் நம்பர் இந்த 3 நம்பராலையும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா, அதாவது டிவைடில் கிவன் நம்பர் இருக்கணும், நியூமரேட்டரில் எனக்கு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறேன்னா எல்சிஎம்மாக தான் இருக்கும். இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்கான், இந்த 3 நம்பரால் இந்த 3 நம்பரையும் என்னால் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அப்போ டினாமினேட்டரில் இருக்க வேல்யூ தான் வேணும். அப்போ என்ன வேணும், ஹெச்சிசிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 3 நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு 10 டேபிளால் டிவைட் பண்ணலாமா, 10 × 60 10 × 45 10 × 30. அடுத்து என்ன பண்ணலாம், 5 டேபிளால் டிவைட் பண்ணலாமா, 5 × 1 5 ரிமைனிங் 1. அடுத்து 5 2s are 10, இங்கே 5 9s are 45, இங்கே 5 6s are 30. அகைன் என்ன பண்ணலாம், இந்த 3 நம்பரையும் 3 டேபிளால் டிவைட் பண்ணலாம். அப்போ 3 × 4 × 12 3 3s are 9 3 2s are 6. இதுக்கு மேலே 3 நம்பரையும் எக்ஸாக்டாக என்னால் டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஹெச்சிசிஎஃப். ஓகேவா. அப்போ இந்த நம்பர் எதுவுமே வராது. டேரெக்டாக இதை 3 மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 5 3s are 15 15 × 10 115 கிடைக்கும். அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 150 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் 20th கொஷின். எந்த மிகப்பெரிய எண் 170 மற்றும் 207 வகுத்து 2 மற்றும் 3 எனும் மீதியை தருகிறது அப்படின்னு கேட்டிருக்கானா. சரி, எந்த மிகப்பெரிய எண் இந்த 2 நம்பரையும் வகுத்துன்னு கொடுத்துருக்காங்க தானே. அப்போ கிவன் நம்பர் இதுதான். இந்த 2 நம்பரையும் இன்னொரு நம்பரால் டிவைடு தான் பண்ணுறாங்க. அப்போ டிவைட் பண்ணால் இது என்ன பண்ணணும், ஹெச்சிசிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். அண்ட் இந்த நம்பருக்கு டைரெக்டாக ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு நம்பரை என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது 5 அப்படின்ற நம்பரை ஒரு 3ஆல் டிவைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் எத்தனை டைம்ஸ் போடுவீங்க, 3 × 1 3 டைம் போடுவீங்களா, ரிமைனிங் 2ன்னு கிடைக்கும். ஓகேவா. இப்போ இதில் என்ன கான்செப்ட்னா, இப்போ 5 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. 5ஐ வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறீங்க, ரிமைண்டர் எவ்வளோ கிடைக்குது, 2 கிடைக்குது. ஓகேங்களா. அப்போ 3 வந்து இப்போ 3 வந்து எந்த நம்பரை எக்ஸாக்டாக டிவைட் பண்ணும், 3ஐ தான் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணும். அதை விட எக்ஸஸாக எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. அப்போ எக்ஸாக்டாக எந்த நம்பரை டிவைட் பண்ணுமோ அந்த நம்பரை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா. அப்போ டேரெக்டாக என்ன பண்ணுறீங்க, கொடுத்துருக்க நம்பரும் அந்த ரிமைண்டரையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 3 அப்படின்ற அந்த எக்ஸாக்டாக டிவைட் ஆகிற நம்பர் கிடச்சிருமா. அப்போ கொடுத்துருக்க நம்பர் வந்து 170 207 தான். ஆனால் ரிமைண்டர் எவ்வளோ கிடைக்குது, 2 3ன்னு கிடைக்குது. அப்போ இந்த ரிமைண்டரை ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணால் இங்கே எவ்வளோ கிடைக்கும், 168ன்னு கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும், 204 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த 2 நம்பருக்கான ஹெச்சிசிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. அப்போ 168 204 எந்த டேபிளால் கேன்சல் பண்ணலாம், 4 டேபிளாலையும் டிவைட் பண்ணலாம், இல்லை 2 டேபிளால் கூட டிவைட் பண்ணிக்கோங்க. 2 8s are 16 2 4s are 8. இங்கே 2 × 1 0 2 2s are 4. அகைன் என்ன பண்ணலாம், 2 டேபிளால் டிவைட் பண்ணலாமா, 2 4s are 8 2 2s are 4. இங்கே 2 5s are 10 2 × 1 2. இந்த 2 நம்பரையும் 3 டேபிளால் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணிங்கன்னா 3 × 1 3 ரிமைனிங் 1 3 4s are 12. இங்கே 3 × 1 3 ரிமைனிங் 3
3 into 1 3 ரிமைனிங் 2 வரும் 3 7s are 21 அப்படின்னு கிடைக்கும். இந்த ரெண்டு நம்பரையும் எக்ஸாக்டாக என்னால் எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இந்த மூணையும் மல்டிபிள் பண்ணிட்டா HCF கிடச்சிரும். இப்போ 3 2s are 6 6 2s are என்னது 12. அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 12. நெக்ஸ்ட் 21st கொஷின். இரு எண்களின் மீப்போவா 12 மற்றும் அதன் மீசீமா 36 அவற்றின் ஒரு எண் 12 எனில் மற்றொரு எண்ணை காண்கன்னு கேட்டிருக்கேன்னா இதே மாதிரி ஒரு கொஷின் நம்ம முன்னாடி சால்வ் பண்ணியிருக்கோம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF சால்வ் பண்ணோமா? இதே ஃபார்முலாவில் அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன்னா கொடுத்துருக்க வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ண போகிறேன். என்னென்ன வேல்யூ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க? இரு எண்களின் மீப்போவான்னு கொடுத்துட்டானா மீப்போனா என்னது HCF 12ன்னு கொடுத்துட்டாங்க. இன்டூ அதன் மீசியமாக 36ன்னு கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் 36ன்னு கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு நம்பர் 12ன்னு கொடுத்துட்டான், இன்னொரு நம்பர் எனக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ இந்த 12 கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 36. அப்போ கண்டிப்பாக இன்னொரு நம்பர் 36ஆக தான் இருக்கும். ஆப்ஷன் டி தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 22nd கொஷின். இரு எண்களின் பெருக்கல் பலன் 1284 மற்றும் மீப்போவா 4 எனில் அவைகளின் மீசீமா காண்க. இதுக்கும் அதே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF. இப்போ ப்ராடக்ட் அவனே டேரெக்டாக கொடுத்துட்டானா ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். 1284 ஈக்குவல் டு மீப்போவானா என்னது HCF 4ன்னு கொடுத்துட்டான். எல்சிஎம் தான் என்னென்னு கேட்டிருக்கான். இப்போ டேரெக்டாக இந்த 4 டேபிளால் இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4 3s are 12 4 2s are 8 4 into 1 4. அப்போ எல்சிஎம் என்னவாக இருக்குன்னா 321 இருக்கும். ஆப்ஷன் சி தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 23rd கொஷின். 6 8 மற்றும் 12 ஆகிய எண்களால் வகுபடக்கூடிய மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்கானா இந்த 3 நம்பராலையும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும்னு கொடுத்துட்டான். ஓகேவா? அப்போ இந்த 3 நம்பரும் கிவன் நம்பர் டிவைடில் இருக்கணும். அதாவது இந்த நம்பர் எல்லாத்தையும் இந்த நம்பர் எல்லாமே டிவைட் பண்ணணும்னு சொல்லிட்டானா அப்போ இது கிவன் நம்பர் டினாமினேட்டரில் இருக்கணும். நியூமரேட்டர் என்ன வரணும்? எல்சிஎம் தான் வரணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அப்போது இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 6 8 12 இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? 2 டேபிள் எடுத்துக்கலாமா? 2 3s are 6 2 4s are 8 2 6 are 12. அகைன் என்ன பண்ணலாம்? 2 டேபிள் எடுத்துக்கலாமா? இல்லைனா 3 டேபிள் கூட எடுத்துக்கோங்க. 3 into 1 3 3 2s are 4 அடுத்து 3 2s are 6. சாரி, இந்த 4 வந்து 3ஆல் டிவைட் ஆகாது இல்லை. அப்போ 4 அப்படியே தான் எடுத்துக்கணும். அப்போ 3 2s are 6 மட்டும்தான் வரும். அப்போ 2ஆல் அகைன் போடலாமா? 1 2 2s are 4 2 into 1. இதுக்கு மேலே காமனாக டிவைட் பண்ண முடியாது. இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 3s are 6 6 2s are 12 12 2s are என்ன 24 தான் எல்சிஎம். பட் எனக்கு கொஷினில் கேட்டிருக்கிறது எல்சிஎம் இல்லை. என்ன கேட்டிருக்கான்? மிகப்பெரிய 5 இலக்க எண். ஒரு பெரிய நம்பர் இருக்குது, ஒரு 5 டிஜிட் பெரிய நம்பர் இருக்குது. அந்த பெரிய நம்பர் வந்து எக்ஸாக்டாக இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகணும். அதுக்கு ஏன் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ ஒரு நம்பர் வந்து இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகணும்னா கண்டிப்பாக இதோட எல்சிஎம்மால் டிவைட் ஆகிருக்கணும். அதாவது ஒரு நம்பர் 24ஆல் டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக 6 8 12 இந்த 3 நம்பராலையும் கண்டிப்பாக டிவைட் ஆகும்னு சொல்லிடலாம். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இருக்கிறதுல மிகப்பெரிய 5 இலக்க எண் என்னது? 999 இந்த நம்பர் தானே. ஸோ இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக இந்த நம்பரால் டிவைட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது, டிவைடும் ஆகாது. ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 999 இந்த நம்பரை 24ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். ஏன் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா டிவைட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக கிடைக்கும்ல ரிமைண்டர், அந்த ரிமைண்டர் எடுத்துகிட்டு வந்து இந்த 999 கூட மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணால் கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் என்னவாக இருக்கும்? 24ஆல் டிவைட் ஆகும். அப்படி 24ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது இந்த கொடுத்துருக்க 3 நம்பராலையும் டிவைட் ஆகும். ஓகேவா? டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை டைம்ஸ் வரும்? ஃபஸ்ட்டு 24 into 4 times 96ன்னு கிடைக்கும். ரிமைண்டர் எவ்வளோ? 3ன்னு கிடைக்குது. அண்ட் இந்த 9 அப்படி எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் 24 into 1 time 24. ரிமைண்டர் எவ்வளோ இருக்குது? 9 minus 4 எவ்வளோ? 5. 3 minus 2 1. அண்ட் இந்த 9 அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து எத்தனை டைம்ஸ் போடலாம்? 5 6 டைம்ஸ் போடலாமா? 6 4s are 24 4 remaining 2 6 2s are 12 12 plus 2 14 ரிமைனிங் எவ்வளோ? 9 minus 4 5ன்னு கிடைக்கும். 5 minus 4 1ன்னு கிடைக்கும். அண்ட் இந்த 9 அப்படியே எடுத்துக்கோங்க. 9 அப்படியே வருமா? நெக்ஸ்ட் அகைன் 159 தானே. அகைன் என்ன பண்ணலாம்? 6 டைம்ஸ் போட்டுக்கலாம். 6 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 144ன்னு கிடைக்குமா? இங்கேயும் ரிமைண்டர் எவ்வளோ கிடச்சிருக்கு? 9 minus 4 எவ்வளோ? 5 அண்ட் 5 minus 4 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இது வந்து கிடச்சிருக்க ரிமைண்டர். நான் ஃபுல்லாக டிவைட் பண்ணிவிட்டேன். எக்ஸ்ட்ரா 15 கிடச்சிருக்கு. அப்போ இந்த நம்பர் வந்து 24ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகி முடிச்சுட்டு எக்ஸஸாக ஒரு 15 இருக்கா? அப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற 15 மட்டும் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறீங்க? இந்த நம்பரோட மைனஸ் பண்ணிடுங்க. இப்போ மைனஸ் பண்ண கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக 24ஆல் டிவைட் ஆகிற நம்பராக இருக்கும். 15 மைனஸ் பண்ணுங்கள். 9 minus 5 எவ்வளோ? 4 9 minus 1 8 அண்ட்
999 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் தான் எக்ஸாக்டாக 24ஆல் டிவைட் ஆகக்கூடிய மிகப்பெரிய 5 இலக்க நம்பர் அப்படின்னு சொல்லலாம். 5 இலக்க எண் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ 5 டிஜிட் நம்பர் கிடச்சிருச்சு. ஸோ இது 24ஆல் டிவைட் ஆகும்னா கண்டிப்பாக கொடுத்துருக்க அந்த 6, 8, 12ஆலையும் டிவைட் ஆகும். இந்த கொஷனுக்கு இந்த ஆப்ஷனில் மட்டும் இந்த ஆன்சர் கொடுக்கல. இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் 99984. நெக்ஸ்ட் 24th கொஷின். இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீசீமா 5 மற்றும் 30ன்னு கொடுத்துட்டான். மீப்போவானா என்னது? ஹெச்சிசிஎஃப். ஹெச்சிசிஎஃப் 5ன்னு கொடுத்துட்டான். அண்ட் மீசீமா எவ்வளோ? 30ன்னு கொடுத்துட்டான். அதன் ஒரு எண் 10 எனில் மற்றொரு எண் யாதுன்னு கேட்டிருக்கான். சேம் ஃபார்முலா நமக்கு தெரியுமில்ல, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர். என்ன ஃபார்முலா? எல்சிஎம் இன்டூ ஹெச்சிசிஎஃப். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் என்ன? ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். அதில் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க 10, இன்னொரு நம்பர் தெரியாது, ஸோ எக்ஸ். அதோட எல்சிஎம் என்ன கொடுத்துட்டான்? 30. ஹெச்சிசிஎஃப் எவ்வளோ? 5. எது கேன்சல் ஆகும்? 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அதை மல்டிபிள் பண்ணுங்கள். 3 5 சார் எவ்வளோ? 15. அப்போ கண்டிப்பாக அந்த இன்னொரு நம்பர் என்னவாக இருக்கும்னா 15 தான் இருக்கும். இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு சேம் இதுலேயும் ஒரு சில நம்பர்ஸும் கொடுத்துட்டான் அண்ட் ஒரு சில வேரியபிள்ஸை கொடுத்துட்டு அதில் பவர்லையும் கொடுத்துருக்கான். இதுக்கு என்ன கேட்டிருக்கேன்னா ஜிசிடி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஜிசிடின்னு என்னது? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். அதாவது ஹெச்சிசிஎஃப் தான் ஜிசிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த 75 இருக்குல்ல, இது எப்படி எழுதிக்கலாம்? 25 × 3ன்னு எழுதிக்கலாமா? இந்த 150 எப்படி எழுதிக்கலாம்? 25 × 6 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இதை 125 25 × 5 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த 3 நம்பர்லையும் காமனாக என்ன இருக்குது பாருங்கள், 25 இருக்கா? அப்போ அந்த 25 ஃபஸ்ட்டு எழுதிப்போம். நெக்ஸ்ட்டு 3 நம்பர்லையும் 3 டேர்ம்லையும் ஏ இருக்குது, கரெக்டுங்களா? அப்போ ஏ எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 3லையும் பி இருக்குது, பியும் எழுதிக்கலாம். சி வந்து 3லையுமே இல்லை, இந்த ஃபஸ்ட்டு 2ல் மட்டும்தான் இருக்குது. ஹெச்சிசிஎஃப்னா 3லையும் காமனாக இருந்தால் தான் எடுக்கணும், இல்லைனா எடுக்கக்கூடாது. ஓகேவா? அண்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்கேன், பவரில் இருந்துச்சு அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது இருக்கிறதுல லீஸ்ட் பவர் எடுத்துக்கணும்னு சொல்லியிருப்போம். அப்போ ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஏ பவர் 1 இருக்குது, இங்கே ஏ பவர் 3 இருக்குது, இங்கே ஏ பவர் 1 இருக்குது. எதுவுமே இல்லைனா 1 இருக்கிறதா மீனிங் தானே? அதுதான் இங்கேயும் 1 போட்டிருக்கேன். இப்போ 1 3 1 எது லீஸ்ட் நம்பரு? 1 தான். அடுத்து பி பாருங்கள், இங்கே பி பவர் 4, இங்கே பி பவர் எதுவுமே இல்லை. அப்போ என்ன இருக்கிறதா மீனிங்? 1 இருக்கிறதா மீனிங். அப்போ இதில் லீஸ்ட் எது? 1. அப்போ 25 ஏபி தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 26th கொஷின். 74 99 மற்றும் 112 வகுத்து முறையே 2 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அவனே கொஸ்டினில் கொடுத்துட்டா மீப்பெரு பொது காரணி தான் என்ன? ஹெச்சிசிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பட் டேரெக்டாக ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கக்கூடாது. நான் ஆல்ரெடி ஒரு கொஸ்டினில் சொன்னேன்ல, ரிமைண்டர் கொடுத்துருக்கானோ அந்த ரிமைண்டரை இந்த கொடுத்துருக்க நம்பரால் மைனஸ் பண்ணிட்டு தான் கிடைக்கிற நம்பருக்கு நீங்கள் எல்சிஎம்மோ ஹெச்சிசிஎஃபோ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ 74 - 2, ஏன்னா 2 தானே ரிமைண்டர் கொடுத்துருக்கான். அப்போ 74 - 2 எவ்வளோ? 72. அடுத்து 99 - 3 எவ்வளோ? 96. அடுத்து 112 - 4 எவ்வளோ? 108. சரி, இந்த 3 நம்பரும் ஹெச்சிசிஎஃப் தானே கண்டுபிடிக்கணும். இந்த 3 நம்பரும் எக்ஸாக்டாக எதால் டிவைட் ஆகும்? 12ஆல் டிவைட் ஆகும் தானே? ஏன்னா எல்லாமே 12 டேபிளில் வரக்கூடிய நம்பர் தான். இப்போ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 12 6 are 72, 12 8 are 96, 12 9 are 108. அகைன் என்ன பண்ணலாம்? சாரி, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது? 6 8 9 தான் இருக்குது. இந்த 3 நம்பரும் எக்ஸாக்டாக எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ கேட்டிருக்கிறது இந்த 3 நம்பருக்கான ஹெச்சிசிஎஃப் தான். அப்போ காமனாக டிவைட் ஆகலைன்னா இதை எடுத்துக்க மாட்டோம். ரைட்டா? அப்போ ஹெச்சிசிஎஃப் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக 12ஆக தான் இருக்கும். ஆப்ஷன் பி தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 27th கொஷின். 4 6 மற்றும் 12 எண்களால் வகுபடும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு கொஷின் பார்த்துருக்கோம், கரெக்டுங்களா? அது வந்து 5 இலக்க எண்ணுன்னு பார்த்தோம், இது 4 இலக்க எண். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? 4 6 12 இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 2 2s are 4, 2 3s are 6, 2 6 are 12. அகைன் என்ன பண்ணலாம்? 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 × 1 2, 3 வந்து 2ஆல் டிவைட் ஆகாது. அப்போ 3 அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து 2 3s are 6. அகைன் 3 டேபிளால் போட்டிங்கன்னா 1 1 1ன்னு கிடைக்கும். இந்த 3 மல்டிபிள் பண்ணுங்கள். 2 2s are 4, 4 3s are எவ்வளோ? 12. அப்போ ஒரு நம்பர் 12ஆல் டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த கிவன் 3 நம்பராலையும் டிவைட் ஆகும் தானே? அப்போது இருக்கிறதுலே மிகப்பெரிய 4 இலக்க எண் எது? 9999. இது அப்படியே என்ன பண்ணுறீங்க? 12ஆல் டிவைட் பண்ணிங்க. அங்கே சொன்ன அதே கான்செப்ட் தான். எவ்வளோ ரிமைண்டர் கிடைக்குதோ எடுத்துகிட்டு வந்து இந்த 9999ல் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கிற அந்த ஃபைனல் ஆன்சர் என்னவாக இருக்குன்னா 12ஆல் டிவைட் ஆகும். 12ஆல் டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக கிவன் 3 நம்பராலையும் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 12 × 8 டைம்ஸ் 96ன்னு போடலாமா? நெக்ஸ்ட்டு மைனஸ் பண்ணிங்க. 9 - 3 எவ்வளோ? சாரி, 9 - 6 எவ்வளோ? 3. நீங்கள் இருக்கிற 9 அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து 12 3s are 36. ரிமைனிங் 3ன்னு கிடைக்கும், இங்கே 9 கிடைக்கும். அடுத்து அகைன் என்ன பண்ணலாம்? 12 3s are 36. ரிமைனிங் எவ்வளோ? 3. அப்போ ரிமைனிங் 3 கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த ரிமைனிங் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிக்கலாம்? 9999ல் மைனஸ் பண்ணிக்கலாமா? மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிறது 9996 அப்படின்னு கிடைக்கும்.
அது 9 - 3 6, ரிமைனிங் 3 9 அப்படியே தான் இருக்கும். அப்போ இந்த நம்பர் தான் எக்ஸாக்டாக 12ஆல் டிவைட் ஆகக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண். ஓகேங்களா? அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் எவ்வளோ? 9996, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 28th கொஷின். 15, 20 மற்றும் 30ஆல் வகுக்கும் போது மீதி 5ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்கான். சரி, இன்னொன்று, இப்போ இந்த 3 நம்பரையும் என்ன கொடுத்துருக்கான்? இதால் வகுக்கும் போதுன்னு கொடுத்துருக்கான். அப்போ இந்த 3 நம்பரும் என்னது? கிவன் நம்பர்ஸ், அதாவது டிவைடில் வரணும். அப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்கணும்? கண்டிப்பாக எல்சிஎம் தான் இருக்கணும். கரெக்டுங்களா? அப்போ இந்த 15, 20, 30 அந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுங்க. ஃபஸ்ட்டு 5 டேபிளால் டிவைட் பண்ணலாமா? 5 3s are 15, 5 4s are 20, 5 6 are 30. அகைன் 3 டேபிளால் டிவைட் பண்ணலாமா? 3 × 1 4 2. ஸோ ஹெச்சிசிஎஃப்னா தான் நீங்கள் 3 நம்பரும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். எல்சிஎம்னா ஏதாவது 2 நம்பர் டிவைட் ஆச்சுனாவே நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுமா? அப்போ 1 2 2s are 4, 2 × 1 2. இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியாது. இதுக்கு மேலே வந்து நீங்கள் எடுக்க தேவையில்லை. ஏன்னா ஒரே ஒரு நம்பர் தான் 2 இருக்கு. டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 5 3s are 15, 15 2s are 30, 30 × 2 60. அப்போ எல்சிஎம் வந்து 16 கிடச்சிருச்சா? அப்போது இங்கே என்ன கேட்டிருக்கான்? இப்போ இந்த 3 நம்பரும் எக்ஸாக்டாக இந்த 60 அப்படின்ற நம்பரை டிவைட் பண்ணும். கரெக்டுங்களா? பட் எனக்கு என்ன கேட்டிருக்கான்? 5 வந்து மீதியை கொடுக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த 60 எக்ஸாக்டாக டிவைட் பண்ணது ஓகே. 5 மீதி கொடுக்கணும் அப்படின்னா 60 கூட 5 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? 65. அப்போ இந்த 65 இந்த 3 நம்பராலே டிவைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிமைண்டர் வந்து 5 கொடுக்கும். ஓகேங்களா? அதுதானே கொஷனில் கேட்டிருக்கான். அப்போ கேட்டிருக்க நம்பர் என்னது? 65, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 29th கொஷின். இரு எண்களின் விகிதம் 5:6 ஆகும். அதன் மீசீமா எல்சிஎம் என்ன கொடுத்துட்டான்? 316 கொடுத்துட்டான். அவ்வெண்கள் எவைன்னு கேட்டிருக்கான். இதே மாதிரி ஒரு கொஷின் பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? ரேஷியோவில் இருக்கும்போது செப்பரேட்டாக எடுத்திங்கன்னா 5x 6xன்னு எடுப்போமா? அண்ட் எல்சிஎம் எடுக்கணும்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கட்டும் என்னது? எக்ஸ் எடுத்து எழுதிப்போம். அண்ட் எல்சிஎம் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக ரிமைனிங் இருக்க நம்பரும் எடுத்து எழுதிக்கணும். 5 × 6. எக்ஸை மட்டும் 2 டைம் போட்டுறக்கூடாது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது ஒரு டைம் தான் எடுக்கணும். காமனாக இல்லாத டைம் நீங்கள் அப்படியே எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே என்ன இருக்குது? 360. ஃபஸ்ட்டு 6 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 16 கிடைக்கும். அடுத்து 5 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 12s are 60. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ தான் 12ன்னு கிடச்சிருக்கு. பட் எனக்கு என்ன கேட்டிருக்கான்? இந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ எக்ஸுக்கு பதில் 12 அப்ளை பண்ணுங்கள். 5 × எக்ஸுக்கு பதில் 12. அடுத்து 6 × எக்ஸுக்கு பதில் 12. அப்போ 12 5s are எவ்வளோ? 60. 12 6s are 72. இதுதான் அந்த 2 நம்பராக இருக்கும். ஆப்ஷன் டி தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 30th கொஷின். 12ஐ அதிகரிக்கும் போது 12, 30 மற்றும் 15 ஆகிய எண்களால் வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துட்டானா? மிகச்சிறிய எண்ணும் கொடுத்துட்டான் அண்ட் வகுபடக்கூடிய எண் கொடுத்துட்டானா? அப்போ இந்த 3 நம்பரும் கிவன் நம்பர். இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகணும். டிவைட் ஆகணும்னா இந்த 3 நம்பரும் டிவைடில் இருக்கணும். அது கிவன் நம்பர் டிவைடில் இருக்கணும். நியூமரேட்டரில் என்ன எடுக்கணும்? எல்சிஎம் தானே எடுக்கணும். அப்போ இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுங்க. 12 30 15. ஃபஸ்ட்டு எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? 3 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாமா? 3 4s are 12, 3 × 10, 3 × 5. அடுத்து என்ன பண்ணலாம்? 5 டேபிள் போட்டுக்கலாமா? 4. ஏன்னா எல்சிஎம் தான் எடுக்கிறோம். ஏதாவது 2 நம்பர் டிவைட் ஆனவே போதும். 5 2s are 10, 5 × 1. அடுத்து 2 டேபிளில் போடலாமா? 2 2s are 4, 2 × 1 2 அண்ட் இங்கே 1. அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். 5 2s are 10, 10 2s are 20, 20 × 3 16 கிடச்சிருக்கு. இங்கே என்ன கொடுத்துருக்கான்னா 12 அப்படின்ற நம்பரை ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகணும்னு கொடுத்துட்டான். நமக்கு என்ன தெரியும்? இந்த 16ன்றது ஆல்ரெடி இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான். கரெக்டுங்களா? சரி, அப்போது எந்த நம்பரை, அதாவது எக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் கூட 12 நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணால் எனக்கு என்ன ஆகணும்? இந்த 60 கிடைக்கணும். ஏன் 60 கிடைக்கணும்? ஏன்னா இந்த 3 நம்பரையும் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் கிடைக்கணும். இப்போ இந்த 3 நம்பரால் டிவைட் ஆகணும்னா அதோட எல்சிஎம்மாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணணும்? 60 - 12. அந்த 12 அந்த சைட் போச்சுன்னா மைனஸில் போயிடும். அப்போ 60 - 12 எவ்வளோ? 48ன்னு கிடைக்குமா? இப்போ 48 கூட இந்த 12 அப்படின்ற நம்பர் ஆட் பண்ணால் தான் 60 கிடைக்கும். அதாவது இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் கிடைக்கும். அப்போ எனக்கு கேட்டிருக்க நம்பர் என்னது? 48 தான். அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 48. இதோட இந்த டெஸ்ட் 5 மேக்ஸ் கொஷின்ஸ் முடிஞ்சு. இன்கேஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த 30 கொஷின்ஸில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.